டங்ஸ்டன் விவகாரத்தில் தமிழக அரசின் எதிர்ப்புக்கு மத்திய அரசு பணிந்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாகவே வேதாந்தா நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுரங்க ஏல அனுமதியை ரத்து செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இனி மாநில அரசின் இசைவு இல்லாமல் இதுபோன்ற திட்டங்களை மத்திய அரசு கொண்டுவரக்கூடாது என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதன் மூலம் திமுக அரசின் சதிவேலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக இபிஎஸ் தெரிவித்திருக்கிறார். டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக அதிமுக எழுப்பிய எதிர்ப்பு குரலையும் போராட்டங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டப்பேரவையில் திமுக அரசின் நாடகங்களை எடுத்து பேசியதை அடுத்து சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதாகவும் இபிஎஸ் குறிப்பிட்டுள்ளார். இபிஎஸ் ஒவ்வொரு பொய்யையும் மாற்றி மாற்றி சொல்வதாக அமைச்சர் நேரு விமர்சித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் வாக்குறுதி தொடர்பாக திமுக அரசும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவதாக அதிமுக குற்றம் சாட்டியிருந்தது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள அமைச்சர் கே.என். நேரு, தேர்தலின் போது சொல்லாத வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றி உள்ளதாகவும் இதன் காரணமாக வயிற்றெரிச்சலில் இபிஎஸ் பேசி வருவதாகவும் நேரு தெரிவித்திருக்கிறார். திமுக அரசின் மீது அதிமுக வைக்கும் பொய் குற்றச்சாட்டுக்களை மக்கள் தவிடுபொடியாக்குவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் வலிப்பு நோய் வந்தது போல நாடகமாடியது அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஞானசேகரன் தற்போது போலீஸ் காவலில் உள்ளான். சிறையில் இருந்தபோது திடீரென உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டான். அவனை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் முழு உடல் தகுதியுடன் இருப்பதாகவும் வலிப்பு வந்தது போல நாடகமாடியதாகவும் தெரிவித்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகள் நியமனத்திற்கு பணம் வசூலிக்கப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து அது குறித்து விஜய் களத்தில் இறங்கி ஆய்வு நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஏராளமாக பணம் வசூல் செய்வதாக வந்த தகவலை அடுத்து கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே மாவட்ட நிர்வாகிகளை கூட்டி இது தொடர்பாக விஜய் விசாரணை நடத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டங்ஸ்டன் சுரங்க ஏலம் ரத்து செய்யப்பட்டதை அரிட்டாப்பட்டி மக்கள் கொண்டாடி வருகின்றனர். டங்ஸ்டன் சுரங்கம் வந்தால் பல்லுயிர் பெருக்க தலமான அரிட்டாப்பட்டி முழுமையாக அழியும் என எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போராட்டம் மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் சுரங்க ஏலத்தை ரத்து செய்வதாக மத்திய அரசு அறிவித்தது. இதனை மக்கள் கொண்டாடி வருகின்றனர். நடனமாடியும் வாத்தியங்களை இசைத்தும் அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடி வருகின்றனர். குடியரசு தினம் கொண்டாடப்படுவதை ஒட்டி நாடு முழுவதும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லி போலீசார் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. வாகனங்கள் தணிக்கை செய்யப்பட்டு வருகின்றன. மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கு தொடர்பாக தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை வரும் 27ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்க உள்ளது. மாணவி தொடர்பான தகவலை கசியவிட்ட புகாரில் சென்னை காவல் ஆணையருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் பரிந்துரை செய்திருந்தது. இதை நீக்க கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்கிறது. பிரபாகரன் ஒருபோதும் பெரியாரையோ திராவிட இயக்கங்களையோ குறை சொல்லியதில்லை என திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். பிரபாகரனிடம் பலமுறை பேசிய நிகழ்வுகளை சுட்டிக்காட்டியுள்ள திருமாவளவன் ஒருமுறை கூட தமிழக தலைவர்களையோ திராவிட இயக்க கருத்தியல்களையோ பிரபாகரன் விமர்சித்தது இல்லை என திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். சீமானின் பேச்சு விடுதலை புலிகளின் கருத்தியலுக்கு எதிராக இருப்பதாகவும் அதை தவிர்க்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்க உள்ள இந்தோனேஷிய அதிபர் பிரபாவோ டெல்லி வந்தடைந்தார். அவருக்கு இந்திய அரசின் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. 73 வயதான பிரபாவோ முன்னாள் இராணுவ தளபதி ஆவார். அவர் கடந்த அக்டோபர் மாதம் இந்தோனேஷிய அதிபராக பதவியேற்றார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் நட்சத்திர வீரர் சேவாக் மனைவி ஆர்த்தியை பிரிந்துவிட்டதாகவும் இருவரும் விரைவில் விவாகரத்து பெற உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தம்பதியருக்கு 2004ஆம் ஆண்டு திருமணம் நடந்த நிலையில் 20 ஆண்டுகள் சேர்ந்து வாழ்ந்தனர். அதன் பின்னர் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பல மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர்.
இந்நிலையில் இருவரும் விவாகரத்து பெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரபல இயக்குனர் மணிரத்னம் தனது அடுத்த படத்தில் புதுமுகங்களை வைத்து இயக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. வித்தியாசமான திரைக்கதை அமைப்பில் படங்களை உருவாக்கும் மணிரத்னம் தற்போது கமலஹாசனை வைத்து தக் லைஃப் படத்தை இயக்கி வருகிறார். இந்நிலையில் அவரது அடுத்த படம் குறித்த தகவல்கள் பரபரப்பாக வெளியாகிக் கொண்டிருக்கிறது. என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315077173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.